எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் உனக்குள் இருக்கும் ஆதிபரா சக்தியை நீ உணர்ந்து விட்டாள் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, சாமி வருதுல, அப்போ அவங்க கூட நம்ம பேசணும். என்ன பேசணும்? ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த சாமிக்கு என்ன பிடிக்கும், யார் எந்த மாதிரி கேரக்டராக அவங்க கிட்ட பேசுனா அந்த சாமி உள்ளுக்குள்ள ஒரு சாமி பேசுதுல, அதுக்கு என்ன மாதிரி கேரக்டரில் பேசுனா அதுக்கு பிடிக்குமோ அவங்க உட்காந்து பேசணும். சிலவங்களுக்கு அந்த சாமியை டென்ஷன் பண்ணுற மாதிரி சில பேர் பேசுவாங்க. அவங்க பேசினாலே அந்த சாமிக்கு பிடிக்காது. எக்கச்சக்கமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆகி அந்த உடம்பு யாருக்கு வந்திருக்கோ அந்த உடம்பு போட்டு இன்னும் பாடாப்படுத்தும். அதுக்கு வர டென்ஷன்னால அந்த உடம்பை பாடாப்படுத்தி அந்த உடம்பையே போட்டு தள்ளுற ஸ்டேஜுக்கு அது கொண்டு போயிடும். அப்போ அந்த சாமி அப்போ இப்போ எனக்கு அங்காளம்மன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அங்காளம்மனுக்கு யார் கூடலாம் பேசினா பிடிக்குது, அது 2-3 நாள் அவங்களுக்கு சாமி வரும்போது யாரெல்லாம் அவங்க கூட உட்காந்து பேசுகிறாங்களோ அந்த ஆத்மாவுக்கு அது புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அந்த ஆத்மா இவங்களாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இவங்க பேசுகிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு, இவங்க என் கூட பேசினாங்கன்னா எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ, என்னோடய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை ஈஸியாக நான் சொல்லிவிட்டு நான் சாந்தி அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது. அப்போ உண்மையிலே நம்பிக்கையை யாருக்கு கொடுக்கணும்? அந்த உடம்புக்கு அந்த மனுஷனுக்கு கொடுக்க தேவையில்லை. உள்ள ஒன்று வந்திருக்கு தெரியுமா, அதுக்கு தான் நீங்கள் நம்பிக்கை கொடுக்கணும். அதுக்கு யாரை பிடிச்சிருக்கு, இப்போ தாரணைக்கு யாரை பிடிச்சிருக்குன்றது இப்போ தேவையில்லை. அந்த உள்ளுக்குள்ளே வந்திருக்கிற அங்காளம்மனுக்கு யார், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் யார் பிடிச்சிருக்குன்றத இப்போ தேவை. அப்போ அவங்களுக்கு அந்த அங்காளம்மன் அடிக்கடி வரும்போது அவங்க அந்த இடத்துல ப்ரெசண்ட்டில் இருக்கணும். இல்லைனாலும் பிரச்சனை பண்ணும். அந்த உடம்புல இருக்கிறவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணும். கண்டதெல்லாம் தூக்கி விட்டு எறிவாங்க, சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தவங்களை போட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுது அப்படின்னா, அந்த அங்காளம்மன் வரும்போது அதுக்கு யார் பிடிச்சிருக்கு, அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்குதோ அவங்க அப்போ அங்கே இருக்கணும். அங்கே இல்லைன்னா அதுக்கு தேவை அந்த இடத்துல அது சொல்ல வர விஷயங்களை சொல்லிட்டு போகணும். அது இல்லைன்னா அதனால அது நிறைய விஷயங்களை மனுஷங்களை விட தன்னோட கண்ட்ரோல் மீறி திமிருத்தனம் ஜாஸ்தியாகி நிறைய விஷயங்கள் பண்ணும். அவன் வந்தாதாண்டா அவனோ அவளோ வந்தாதாண்டா அவன்கிட்ட சொல்லினாதாண்டா நான் கிளம்புவேன், இல்லைன்னா சுற்றி இருக்கிறவனை பூரா பற்றி நான் டார்ச்சர் பண்ணுவேன், எனக்கு என்னன்னு டான்ஸ் ஆடுவேன், ட்ரெஸ்ஸு விலகிறது கூட தெரியாமல் டான்ஸ் ஆடுவேன், சுற்றி இருக்கிறவங்களை போட்டு அடிப்பேன், அவங்கள துன்புறுத்துவேன், எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மென்டல் மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதை டீல் பண்ணுறதுக்கு தேவையானவங்க இருக்கணும். அது எனி டைம் அவங்களே இருந்துக்கிட்டே இருக்கணுமா? சாகிற வரைக்கும் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்க முடியுமா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னொருத்தவங்க நம்ம லைஃப்பில் சாமி வரும்போது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படி தேவையில்லை. அதை நீங்கள் சரியாக முடிச்சிட்டிங்க, அந்த பிரச்சனையை முடிச்சிட்டிங்கன்னா அந்த சாமியே வராது, அது ஆத்மா சாந்தி அடித்து போயிடும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்தவங்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் சாமி வருது, தன்னுடைய கண்ட்ரோல் மீறுறாங்களோ அந்த ஆத்மாக்கெல்லாம் என்ன தேவைப்படுதோ அதை நம்ம சரியான விதத்தில் டீல் பண்ணி முடிச்சோம். அது தேவைப்படுறத கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல, சரியான விதத்தில் டீல் பண்ணி முடிக்கணும். அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்ம சரியான விஷயங்களை பண்ணணும். இங்கே அது சாந்தி அடையணுன்றதுக்காக ஒருத்தனை கொல்லணும்னு சொல்லிருக்கா நம்ம போய் கொண்டுற முடியுமா? அது ஏற்புடையதாக கிடையாது. அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம்? இப்போ சந்திரமுகி படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வேட்டையனை கொல்லணும்னு நினைக்கிது. இத்தனை வருஷமாக அது வாழ்ந்துகிட்டே இருக்குது ஆத்மாவா. அப்போ வேட்டையனா அது நினைக்கிறது யார்? இப்போ டாக்டராக இருக்கக்கூடிய அந்த ரஜினிகாந்தை. வேட்டையன் ஆத்மா அவருக்குள்ளே இருக்கிறதா அது நினைக்கிது. அப்போ வேட்டையனாவே பார்க்குது. அப்போ அவனைத்தான் அது கொள்ளு. அப்போ சுற்றி இருக்கிற யாரையும் அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அதுக்கப்புறம் அது வேட்டையனா பார்த்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்கள அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. அப்போ அந்த ரஜினிகாந்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும், அந்த டாக்டருக்கு. சரி, அந்த ரஜினிகாந்த் சொல்ல வேணாம், அந்த டாக்டருக்கு ஒரு லைஃப்ன்றது இருக்கும். அப்போ அவரை கொண்டுட்டா அந்த லைஃப்பில் பாதிக்கப்படுதுன்னா அவங்கள நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேட்டையை மாதிரியே அது கொல்லிக்கட்டையை வைக்கும்போது சரி நீ கொல்லு, நீ கொண்டா நீ போயிடுவேல அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையை அது கொல்ற வரை அந்த கொல்லிக்கட்டையை வைக்கிற வரைக்கும் டாக்டர் அங்கே நிற்பாங்க வேட்டையை வேஷம் போட்டு. அந்த தீ பக்கத்தில் வரும்போது இந்த 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 சந்திரமுகி இறங்கி இருக்கிற அந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா தின்னூரை வச்சு அடிச்சுட்டு கண்ணை மூட வச்சுருவாங்க. கண்ணை மூட வச்சோடனே அங்கே அந்த டாக்டர் உள்ள சுரங்க பாதைக்குள்ளே போயிடுவாங்க.
வேட்டையன் பொம்மை தான் நிற்கும். அது எரிஞ்சிரும். எரிஞ்சதுக்கப்புறம் அது பொம்மை தான் எரியுதுன்றது தெரியாது. அந்த ஆளே எரியிற மாதிரி தான் அது கண்ணுக்கு தெரியும். சவுண்ட்ஸ்லாம் சுற்றி அந்த எரிஞ்சு கத்துற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த சவுண்ட்ஸ்லாம் சுற்றி ப்ளே பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை நல்லா ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அது போகிறதுக்கு இதாண்டா வழி, இல்லைன்னா சுற்றி இருக்கிற எல்லா பேரையும் அது கொன்றும் அப்படின்றனால இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதோட அது போயிடும், சாந்தி அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த சந்திரமுகியோடைய ஆத்மா அந்த வீட்டில் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இது இது வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி பல சாமி வர்ற ஆத்மாக்கள் இப்படிலாம் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இதை நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் வீட்டில் ஒரு உயிரை வாங்கிடுவேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறனால நம்ம பயந்துக்கிட்டு, அவங்க சொல்கிற விஷயம் மென்டல் மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இருந்தாலும் உயிரை வாங்கிடுவோன்னு பயந்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். காலகாலமாக பண்ணிகிட்ருப்போம். இவங்களுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்து பிறக்க போகிறவங்களுடைய உடம்புல இதே சாமி நான் இறங்குவேன். அவங்களுக்கும் நீங்கள் இதையே பண்ணிகிட்டே இருக்கணும். காலகாலமாக இந்த சாமி யார் உடம்புக்குள்ளே இறங்குதோ அவங்கள வந்து நீங்கள் உங்களை பாதுகாக்கிற சாமியாகவே நினச்சிக்கிட்டு கடவுளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் நீங்கள் காலகாலமாக பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன். இல்லைன்னா யாரெல்லாம் பிறகுறாங்களோ அத்தனை பேரையும் நான் போட்டு தள்ளிடுவேன், இந்த மாதிரிலாம் பேசும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் தானே. எங்கள் வீட்டில் வந்து கோவில் திருவிழா வரும்போது, எங்களுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட கோவில் திருவிழா வரும்போது சாமி ஆடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற சாமி, நாங்கள் கும்பிட்ற குலதெய்வ சாமி வந்து வருவாங்க. அப்போ இந்த மாதிரி சில நேரங்களில் மென்டல் மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் நானே கண்கூட பார்ப்பேன். அப்போ அவங்க தப்பு கிடையாது. அந்த 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 சாமி ஒருத்தவங்களுக்கு வருதுல்ல, அவங்க மேலே எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. உள்ளே வர அந்த சாமிக்கு தான் மென்டல். சரிங்களா? அது சில நல்ல விஷயங்களையும் சொல்லும். அப்போ வெரி குட். ஆனால் சில கெட்ட விஷயங்களே அது சொல்லும். இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா எல்லாராலையும் அடுத்தடுத்த வேலையை பார்க்க முடியாது அப்படின்றத அந்த ஆத்மாவுக்கு தெரியாமல் முட்டாள்தனமாக சொல்லிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆத்மா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது இல்லை, அது பாஸ்ட்லேயே இருக்குது. நம்ம ஃப்யூச்சருக்கு வந்துட்டோம். அது என்ன, அது இறந்து போனப்போ அது வாழ்க்கையில் என்னெல்லாம் அதுக்கு தேவைப்பட்டுச்சோ, என்னெல்லாம் அது சாதிக்கணும்னு நினச்சா அந்த காலத்திலே இருக்குது. அது இன்னும் இந்த காலத்துக்கு வரலை. அப்போ அது சொல்கிறதெல்லாம் பாஸ்ட்டில் இருக்கிறதே நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போக முடியும்? அப்போ அதை ஹேண்டில் பண்ணணும். அது சொல்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஆடக்கூடாது. அப்போ அதை டீல் பண்ணணும். அப்போ அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதோ, அவங்கள தப்பாக பார்க்குறதோ, அவங்களுக்கு மென்டல்னு சொல்கிறதோ, இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க, திமிர்த்தனம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த உள்ளே வர அந்த ஆத்மாவுக்கு தான் பிரச்சனை. சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ அது என்னெல்லாம் சொல்ல வருதுன்றதை நம்ம முதல்ல கேட்கணும். நம்ம லிசன் பண்ணால் தான் அது நம்மளை நம்பும். நம்ம லிசனே பண்ணாமல் நீ என்ன சாமி, நீ இப்படிலாம் பண்ணாதான் நீ சாமி, மேஜிக் பண்ணாதான் சாமி, இல்லைன்னா நீ போய் அப்படி சொல்லி அவங்கள அந்த ஆத்மாவை டென்ஷன் பண்ணக்கூடாது. டென்ஷன் பண்ணிவிட்டால் என்ன ஆகும்னா அந்த உடம்பை அது பாடாப்படுத்தும். அதையும் சொல்லிட்டேன், அதுவும் டேஞ்சர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருந்து அதை டீல் பண்ணணும். ஓகே, உனக்கு இதெல்லாம் தேவையா, சரி ஓகே இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு ஒரு பொய்யாவது சொல்லணும். சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவங்கள முதல்ல அந்த ஆத்மா வெளியேற விட்டு நார்மல் லெவலுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தோடனே அவங்க மாறிடுவாங்க, திருப்பி பழைய மாதிரி ஆகிடுவாங்க. நான் இப்போ என்ன பண்ணேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா மயக்கம் போட்டுருவாங்க. அப்புறம் மயக்கம் போட்டோடனே தண்ணி தெளிச்சு விட்டு அவங்களுக்கு முதல்ல நம்ம ஒரு கேர் பண்ணணும். ஏன்னா அவங்க நம்ம குடும்பத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க, அவங்க நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ கேர் பண்ணிவிட்டு அவங்கள கண் முழிக்க வச்சுட்டு, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு திருப்பி ரெஸ்ட் எடுக்க விட்டு அவங்க திருப்பி எந்திரிச்சோடனே அவங்க இப்பயும் அதே ஆத்மாவாக இருக்கிறாங்களா இல்லை நார்மலாக இருக்காங்களான்னு அவங்க எந்திரிச்சோடனே நம்ம மறுபடியும் செக் பண்ணணும். இதெல்லாம் தான் கேரிங். அவங்கள அப்படியே சரி எந்திரிச்சிட்டாங்க, அப்படியே நம்ம வேலையை எனக்கு என்னன்னு பார்த்துக்கலான்னு கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. அப்போ எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு அந்த ஆத்மா உள்ளே இருந்துச்சு போகலை அப்படின்னா திருப்பியும் அதே வேலையை நம்ம கற்றுனோன்னா இவங்க வந்து திருப்பி நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சைலண்ட்டாக நமக்கு வர்றதை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, நமக்கு வர்ற சாமியை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது அந்த உடம்பை இன்னும் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். அவங்களுக்கே தெரியாமல் கண்ணாடியை பார்த்துட்டு எதோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு மென்டல்னு நீங்கள் சொல்கிறீங்களா, மென்டல்னு நீங்கள் சொல்கிறவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அவங்களே அறியாமல் ஏதோ இப்போ என்ன வேலை பண்ணணுமோ அதை விட்டு வேற ஏதோ ஒரு வேலையை சம்மந்தமே இல்லாமல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் அவங்க அப்போ பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஆத்மா இன்னும் வெளியே போகலை அப்படின்னா அப்போ அவங்க ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் அது போயிருச்சா இல்லையே நம்ம செக்கப் பண்ணணும். எந்திரிச்சாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ திருப்பி வந்து அவங்க கூட பேசணும். இப்போ
நீ உன்னோட பேர் என்ன நிச்சயமாக கேட்குறனால ஒன்றும் தப்பு இல்லை. நீ என்ன லூஸா, என் பேரை உனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஓகே, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க சாமி வந்தது அவங்களுக்கே தெரில அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்கலாம். நார்மலாக இருக்கிறாங்க ஓகே, தெரிஞ்சுக்கலாம். இல்லை நார்மலாக இல்லை, பேர் என்னன்னு கேட்கும்போது நான் தான் அங்காளம்மன் அப்படி திருப்பி சொல்கிறாங்கன்னா அப்போ இன்னும் அது இறங்கலைன்னு அர்த்தம். அப்போ மறுபடியும் டீல் பண்ணணும். ஏம்மா உனக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும், பேசணும், இதெல்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஒரு நாடகம் மாதிரி நடித்து காட்டியாது அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்த ட்ரை பண்ணணும். நடித்து காட்டிட்டா ஓகே அது நடந்துருச்சுன்னு நினச்சிட்டு அதுவும் போயிடும். சரிங்களா? எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டே இருக்கிறனால தான் இந்த சாமி வர்றதுனால சுற்றி இருக்கிற சமுதாயமும் நிறைய பாதிக்கப்படுது. ஒரு சில சாமி நல்லது பண்ணுது, ஒரு சில சாமி வர்றதுனால நிறைய பேரை வந்து அவங்க வாழ்க்கையை வாழ விடாமல் பாஸ்ட்லேயே வச்சுருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு ஃப்யூச்சருக்கு போக விடாமல் கெடுதல் பண்ணுது. சரிங்களா? சரி, இதெல்லாம் ஓகே. அப்போ அந்த சாமி வரவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் உணர்வுகள் சாமி வரும்போது அவங்களே இன்னொரு கேரக்டராக மாறாங்க. அப்புறம் போக போக அந்த சாமியாகவே அவங்க மாறிடுவாங்க. நான் தான் அங்காளம்மன்னே அவங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. தாரணின்றதே அவங்களுக்கு வந்து மறந்து போயிடும். அப்போ அவங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படும். முதல்ல நம்ம சாரியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சாரி கட்டிக்கணும், மேக்கப் போடணும், அந்த மாதிரி வரும்போது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க, சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க சாமி வர்றவங்க. மற்றவங்கள விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கணும், மற்றவங்கள மாதிரியே நானும் கிடையாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துடும். அப்போ இன்டீசென்ட் விஷயங்கள்லாம் நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம இருந்தது வேற, ஏதோ ஒரு மனுஷனாகவே இருந்துட்டோம். இப்போ சாமி வருது நம்ம உடம்புக்குள்ளே. அப்போ சாமினா எப்படி இருக்கணும் இந்த உலகத்தில், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து சொசைட்டியில் 4 பேர் நம்மளை மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிலாம் அவங்க நினைப்பாங்க. அந்த உணர்வுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள சாமி தான் வந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் பண்ண தோணும். அவங்களுக்குள்ள பேய் வந்து இறங்கியிருக்கு, ஏதோ ஒரு கெட்ட ஆத்மா வந்து இறங்கியிருக்குன்னா சுத்தமாகவே இருக்காது, ரொம்ப எனி டைம் படுத்தே கிடக்கும், சுற்றி இருக்கிற எல்லாரையும் சேர்த்து போட்டு அமுக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணும். சாமி வருது அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகும், நல்ல விதத்தில் சேஞ்ச் ஆகும் தன்னைத்தானே. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அவங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனில் இந்த உலகத்தில் வாழ்ந்துருப்பாங்க. சாமி வந்ததுக்கப்புறம் தன்னைத்தானே மேம்படுத்திக்கணும், அது மூலிமா நம்மளை பார்த்து இந்த சமுதாயம் கற்றுக்கணும், அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்கள்லாம் அவங்களுக்குள்ள உருவாகும். அதை பார்த்து நமக்கே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணும். இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே, வந்து 2 நாளைக்கு ஒருக்கா தானே குளிப்பியான் இவனோ இவளோ, இப்போ என்ன தினமும் குளிச்சுக்கிறியான், தினமும் தலை கூத்துறியான், தினமும் இவ வந்து தலை குளிச்சுட்டு வர்றா, நீட்டாக மேக்கப் பண்ணிக்கிறா, இப்படிலாம் இதுக்கு முன்னாடி இவ கிடையாது அல்லது இவன் கிடையாது அப்படிலாம் நமக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு பிஹேவ் பண்ணுவாங்க சாமி வர்றவங்க யாராக இருந்தாலும். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தினமே நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி இல்லை, அறியாமையெல்லாம் இருந்துட்டோம். அப்போ அந்த சாமி நமக்குள்ளே நல்லது தான் பண்ணுது. ஆனால் சில நேரம் நம்மளை மீறி நடந்துக்க வைக்கிது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் ஹேண்டில் பண்ண, அந்த உடம்புல இருக்கிறவங்க யார் உடம்புக்கு வந்திருக்கோ அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அடிக்கடி சாமி வருது, அப்போ நம்மளை மீறி சில விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி சில விஷயங்களை நம்மளே கொஞ்சம் அடக்கி ஆள ட்ரை பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். சுற்றி இருக்கவங்களும் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணணும். இப்படிலாம் பண்ணாதான் அந்த சாமிக்கு என்ன பிரச்சனையோ அதை சரிப்படுத்திட்டு அதோட சாந்தி அடையும். இல்லைன்னா திருப்பி இந்த சமுதாயம் முழுக்க இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் தாரணி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தாரணியாக பிறந்ததுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு போகணும். இன்னொருவோட ஆத்மா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆத்மாவுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் ஆகும். தாரணிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்தது அவளை இன்னொரு ஆத்மாவை மாறிட்டேன்றதுக்காக அந்த ஆத்மாவை மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தால் தாரணியை சுற்றி இருக்கிற வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்போ நான் வீட்டை விட்டு ஓடணும் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். இல்லை, நான் தாரணியாகவும் வாழணும், அந்த ஆத்மாக்குரிய வாழ்க்கையை நான் போய் வாழ்ந்துட்டு வரணும்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம். இது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நிகழ்ந்தால் எவ்வளோ கஷ்டம். அது இன்னும் இந்த உலகம் முழுக்க இப்படித்தான் மென்டல் ப்ரெஷரை அதிகமாக உருவாக்கும். எல்லாருமே ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போய் தன்னோட கண்ட்ரோல் மீறி தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் தவறுகள்ன்றது இந்த உலகத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இது தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தன்னை மீறி சில நேரத்தில் இருக்கும்போது அதை அவங்க பண்ணிடுறாங்க.
அதை சுற்றி இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணுறனால அது மேலும் மேலும் அந்த தவறுகள் வளர்ந்துக்கிட்டே வருது. இப்படிலாம் இருக்குது. அப்போ இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களா வாழ்ந்துட்டு போகணும். இதுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்தவங்களுடைய ஆத்மாவில் உள்ளே வச்சுக்கிட்டு வாழக்கூடாது. அவங்கவுங்க வந்த பிரச்சனைகளை முடிச்சுட்டு இந்த உலகத்தில் நிறைவடைஞ்சிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அப்போ தான் அது ஒரு நல்ல சொசைட்டியாக இருக்கும். இல்லை எல்லாரோட பிரச்சனையும் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஆத்மாவையும் நான் தூக்கி போட்டுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணுவேன். ஆனால் எனக்குரிய லிமிட்டேஷன், மனுஷனுக்குரிய லிமிட்டேஷன் இவ்வளோ தான். அப்போ எல்லா ஆத்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன்னு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் வாழ முடியாது. சுற்றி இருக்கவங்களும் உங்களால் பாதிக்கப்படுவாங்க. சமுதாயமே பாதிக்கப்படும். ஒட்டுமொத்த உலக சமுதாயமே இதனால கொஞ்சம் கொஞ்சமாக தொற்று நோய் கிருமி மாதிரி அந்த ஆத்மாக்களுடைய ஆசைகள்லாம் எல்லார்கிட்டையும் பரவி ஒட்டுமொத்த உலக சமுதாயமே பாதிக்கப்படும். அப்போ நான் எதுக்கு பிறந்திருக்கேன், அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும். அப்படி இருக்கிறது தான் நல்ல சமுதாயம். இதுக்கு முன்னாடி இப்படி இல்லைனாலும் இனிமேலாவது அவங்கவுங்க பிறந்ததுக்கான ஆசைகளை நிறைவேற்றிட்டு போகிற மாதிரி இந்த உலகத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த உலகம் நல்லபடியாக இயங்கும். சரிங்களா? சரி, அப்போ அந்த சாமி வர்றவங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படும், அதுக்கு திருப்பி நம்ம வருவோம். கலர் கலராக டெய்லி அழகழகான சேலைகள் கட்டிக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. சுற்றி இருக்க வீட்டை எனி டைம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வந்து குப்பையெல்லாம் வந்து குப்பை தொட்டியில் போடாமல் வெளியே போனாங்கன்னா கண்டமானிக்கு எரிஞ்சு விட்டு போவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் குப்பை தொட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் போய் போட்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி அவன் இப்படி இல்லை, பிறந்ததுலேருந்தே அந்த மனிதன் அப்படிதான்னா நமக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கேரக்டராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அவங்களுடைய பிஹேவியர்ஸ்லேயும் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே வரணும். அப்போ மற்றவங்களுக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆனால் அவங்க அப்படி கிடையாது, தன்னையே பார்த்துக்க தெரியும். ஆனால் தன்னையும் பார்த்துக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லபடியாக நீங்களும் இதே மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி நீங்களும் வந்து குப்பை இனிமேல் குப்பை தொட்டியில் தான் போடணும், கண்ட மணிக்கு எங்கேயும் போடக்கூடாது, வீட்டில் உங்களுடைய கோபம் அதிகமாக வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணணும், எல்லா விஷயத்துக்கும் கோவப்படக்கூடாது, கோவப்படலாம் ஆனால் அதனால எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது நம்மளுடைய கோவத்தினால, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் அவேர்னஸாக சொல்லி தர்றாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த சாமி ஏதோ ஒரு நல்லது பண்ணிகிட்ருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த சாமி சில நேரம் வரும்போது அவங்களுடைய உடம்ப மற்றவங்களுக்கு தெரிலனாலும் அவங்களுடைய உடம்ப கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருக்குது. அப்போ அதை எனி டைம் அவங்களால வச்சுக்க முடியாது. இது எப்படியே அவங்களால கண்ட்ரோல் கடைசி வரைக்கும் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அப்போ அது என்னெல்லாம் சொல்ல வருது, நல்லது சொல்ல வந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது போயிடும். அப்புறம் நம்மளாக வாழ முடியும். இப்போ தாரணிக்கு அங்காளம்மன் வருதுன்னா அங்காளம்மன் சொன்ன நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அங்காளம்மன் போயிடும். அதுக்கப்புறம் தாரணியாக வாழ முடியும். ஓகேவா? சரி, அப்போ இதெல்லாம் சொன்னேன். கலர் கலராக சேலை கட்டிக்கணும்னு தோணும், கலர் கலராக வளையல் போட்டுக்கணும், மேக்கப் பண்ணணும், சுற்றி இருக்கவங்கக்கிட்ட அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சாமி வர்றவங்களுக்கு தன்னுடைய மனசில் இயற்கையாகவே எழக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள், அது ஒரு ஃபீலிங்ஸ். அதை வந்து எல்லாராலையும் அப்படியே அடக்கிட முடியாது. சரிங்களா? அது அவங்களுக்கு வர ஃபீலிங்ஸ் கிடையாது, அந்த மனிதனுக்கு வர ஃபீலிங்ஸ் கிடையாது, உள்ளே வர அந்த ஆத்மா, சாமியாக வந்துருக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு வர ஃபீலிங்ஸு. அப்போ அது சின்ன சின்ன ஆசைனா அதெல்லாம் நிறைவேற்றுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? அது வந்து மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் அவங்கக்கிட்ட இப்போ நிறைய காசு இருக்குது, அப்போ டெய்லி சாரீ கட்டணும்னு தோணுதா, உணவு உடை இருப்பிடம்ன்றது அவசியம், ஏதோ ஒரு உடைன்றது நம்ம டெய்லி போட்டாகணும். அப்போ டெய்லி அந்த உடைக்கு அவங்க சாரீ கட்டிக்கிறாங்க, ஓகே, அவங்க அந்த ஆத்மா வந்து டெய்லி சாரீ கட்டிக்கணும் அப்படி தோன்றுதுன்றதுனால அப்போ அதை செய்கிறாங்க, நோ ப்ராப்ளம். சின்ன சின்ன ஆசையாக அப்படியே அந்த ஆத்மா நமக்குள்ளே வந்து பேசும்போது நமக்கே அது புரியுது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்றி விட்டுறணும். அதை வந்து அடக்கி வச்சுக்கிட்டே என்கிட்ட காசு இருந்தாலும் நீ எனக்குள்ளே வந்திருக்கிற, நீ சொல்கிறதெல்லாம் நான் பண்ண முடியாது, காசு நிறையவே இருக்குது, சாரீலாம் நான் கட்ட முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சாரீ கட்டுறதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீ சொல்கிறதுக்காக எனக்குள்ளே நீ வந்திருக்க, நீ சொல்கிறன்றதுக்காகலாம் நான் பண்ண முடியாது. அப்படியே எதிர்த்து சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த ஆத்மாவுக்கு நம்ம செய்யாமல் நம்ம மீறிட்டே இருந்தோன்னா அது இன்னும் நம்மளை கஷ்டம்தான் படுத்தும். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம நிறைய பேரை பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்தும். சரிங்களா?
ஒரு சாரி கட்டுற, ஒரு சாக்லேட், டைரி மில்க் சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா உங்களுக்கு சொல்லுது. நீங்கள் அதை சொல்கிறதில்ல, உங்களுக்கு அந்த எண்ணம் வர்றதில்ல, அந்த ஆத்மாவுக்கு வருதுன்றது உங்களுக்கே தெரியுது. அப்படின்னா தயவுசெய்து வாங்கி சாப்பிட்டு போங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதனால அது கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஃப்ரீடம் குடுத்து, உங்களுடைய வாழ்க்கைய பார்க்கறதுக்கான ஒரு நிம்மதிய குடுக்குது அப்படின்னா, அத நம்ம சாப்பிடுறனால, டைரி மில்க் சாப்பிடுறனால எந்த ஒரு தப்பும் இல்ல. இப்போ பிரியாணி சாப்பிடணும்னு உங்களுக்கு அந்த ஆத்மா உங்ககிட்ட சொல்லுது. எனக்கு ரொம்ப பசிக்குது. நார்மல் சோறுலாம் நான் திங்க மாட்டேன். எனக்கு வந்து பிரியாணி தான் வேணும் இப்ப. அப்படின்னு தோணுது. இதெல்லாம் எனக்கு தோணும். சரிங்களா? எனக்கு சாமி வரும்போது, எனக்கு என்னென்னலாம் தோணுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாரி தான் எல்லாருக்குமே சாமி வரும்போது, இதெல்லாம் அவங்களுக்குள்ள பண்ணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து அ எனக்கு தாரணைக்கு தோன்றது கிடையாது. சரிங்களா? அந்த உள்ள வந்திருக்க அந்த சாமிக்கு தோன்றுது. அதெல்லாம் நம்ம அடிக்கடி அத வந்து அப்ப மத்தவங்களுக்கு அ இதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியாதனால, அந்த சாமி வர்றத வந்து அ இன்னொருத்தவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீங்க எனக்கு சாமி வரும்போது எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெயின்டெயின் பண்ண வைக்கிறாங்க. மத்தவங்கள மெயின்டெயின் பண்ண வைக்கிறாங்க. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு வர்றத நானே மெயின்டெயின் பண்ணிக்கணும்னு நெனைப்பேன். அ அப்ப எனக்கு இதெல்லாம் தோணும். இப்ப நான் நான் எனி டைம் என்னுடைய தாரணையோட குணாதிசயம் என்ன அப்டின்னா, பேண்ட் சட்டை போடுறது தான் எனக்கு பிடிக்கும். வெளிய போகணும் அப்டின்னா தான் ஒரு சுடிதாரோ, சாரியோ போட்டு போவேன். வீட்டுக்குள்ளேயே சும்மா இருந்தோம், வேலை செய்யணும், வீட்ல வேலை செய்யணும், பாப்பா பார்த்துக்கணும் அப்டின்னா, எனக்கு பேண்ட் சட்டை தான் வந்து ஈஸியா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு. ஆ இதுதான் என்னுடைய குணாதிசயம். ஆனா, திடீர்னு நான் சம்மந்தமே இல்லாம சும்மா வீட்ல இருக்கிறேன். ஆனா வந்து சாரி கட்டுறேன் அப்டின்னா, ஆ எந்த ஒரு ஃபங்ஷனும் இல்ல. ஆனா நான் வந்து வீட்ல சும்மா தான் இருக்கேன். வெளியும் போகல. ஆனா நான் சாரி கட்டிக்கிறேன் அப்டின்னா, அது வந்து உள்ள இருந்து எனக்குள்ள சொல்லும். இன்னைக்கு வந்து அம்மனுக்குரிய இந்த நாளு. இன்னைக்கு வந்து பிரதோஷம் இல்ல ஏதோ ஒரு நாளு. இன்னைக்கு நீ வந்து சாரி கட்டி நீட்டா குளிச்சுட்டு, தலைக்கு குளிச்சுட்டு, நீட்டா சாரி கட்டி, அழகா இருந்து மேக்கப் போட்டுட்டு நீட்டா இருந்த அப்டின்னா, அ உனக்கே இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும். உனக்கு இதுக்கு முன்னாடி வீட்ல இருக்கிறவங்க நெறையா உன் வீட்ல நெறைய ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் இருந்துச்சு அப்டின்னா, இன்னையிலருந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாம உனக்கு சரியாகும். உனக்கே இனிமே அந்த பிரச்சனைகள்லாம் வராது. நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டோம். நல்ல நிலைமைக்கு அடுத்து போயிட்டோம்னு உனக்கே தோணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி எனக்குள்ள சொல்லும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, சாரி கட்டுறது ஒண்ணும் வீட்ல சும்மா தான் இருக்கோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டோம். சாரி கட்டுறது ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என்ன பண்ணுவேன்னா, சாரி கட்டுவேன். எந்த ஒரு ஃபங்ஷன் இல்ல, எதுவும் இல்ல. அப்படி சரி சாரி கட்டிட்டோம். சும்மா இருக்கோம். சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்றது? அப்படி சாரி கட்டிட்டு தியானம் பண்ணுவேன். தியானம் தான் ஆக்சுவலி அம்மன் வந்து பண்ண சொல்லுவாங்க. எனக்குள்ள வந்திருக்கிற அந்த சாமி, ஏதோ ஒரு சாமி, அம்மன் சாமின்னு வச்சுக்கோங்களேன். பண்ண சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் நீ விரதம் இருந்து அதாவது காலையில சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அடுத்து சாயங்காலம் தான் சாப்பிடுவேன். அவ்வளோ நேரம் நீ எதுவுமே சாப்பிடாம இருந்து, விரதம் இருந்து, அ தியானம் பண்ணி, அந்த சாமி நினைப்பிலே இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள இருந்து ஒண்ணு சொல்லும். ஆ சரின்னு சொல்லிட்டு, நான் அத பண்ணல அப்படின்னா, அந்த நேரத்தில விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட உடம்பு முடிவெடுத்துருச்சுன்னா, அத மீறி நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு அது ஒத்துக்காது. வாமிட்டிங் வந்துரும். என்னால சாப்பிட முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட்டு 2, 3 டைம் எனக்கு அது வரும்போது, நான் புரிஞ்சுக்காம சாப்பிட்டுட்டேன். அது என்ன என் உடம்பு வந்து எனக்குள்ள இருந்துகிட்டு, யார் அது? எனக்குள்ள இருந்துகிட்டு ஒண்ணு சொல்றது, நான் என்ன அத கேட்கறது? அப்படின்ற திமிருல நான் என்ன பண்ணிட்டேன்னா, அத மீறணும்னே என்னோட மைண்ட்ல யோசிப்பேன். அம் அப்ப அதையும் மீறிட்டு காலையில சாப்பாடு முடிச்சுட்டு, அடுத்து கொஞ்ச நேரத்தில அடுத்து பசிக்கும்போது, லைட்டா பசிக்கும்போது சாப்ட்டுருவேன். பசிக்காது. எனக்கு பசிக்காது உண்மையிலே ஆக்சுவலா. அ அந்த நேரத்தில பசிக்கவே இருக்காது. அந்த பசின்ற உணர்வே ஏற்படாது. ஆனா, இந்த டைம் ஆயிருச்சு சாப்பிடணுன்றதுக்காக நான் சாப்ட்டுருவேன். அ ஆனா, எனக்கு வந்து வாமிட்டிங் வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிடும். அந்த சாப்பாடு வந்து எனக்கு சேராம போயிடும். அ அப்ப எனக்கு புரிஞ்சுகிட்டு போக, போக நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்குள்ள வந்திருக்கிற சாமி சில நேரங்கள்ல என்னைய விரதம் இருக்க சொல்லுது. அது இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு நன்மைக்காக அப்படி சொல்லுது. அது சும்மா நாள்லாம் அது சொல்லாது. நான் கேலண்டர் எடுத்து பார்ப்பேன். அது வந்து ஏதோ ஒரு முக்கியமான நாளா இருக்கும். அ சொல்லுது. சரி அப்ப நம்ம இத பண்ணலாம். எனக்கு அப்ப பசி இல்ல. பசி இருந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கல மாட்டேன். எந்த ஒரு காலத்திலயும் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். எனக்கு இப்ப நான் வேற ஒரு வொர்க்ல இருக்கிறேன். இப்ப பாப்பாவ பார்த்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமான ஒரு வொர்க்ல இருக்கேன். இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
அந்த நேரத்தில் எந்திச்சு போய் என்னால் சாப்பிட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்படின்னா தான் நான் பசியை கண்ட்ரோல் பண்ணுவேனே தவிர்த்து, சும்மா நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லி எந்த ஒரு காலத்துலேயுமே நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், பசியை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன். எனக்கு பசிச்சிருச்சு அப்படின்னா அது அவ்வளோதான், நான் சாப்பிட்ருவேன். எப்படினாலும் நான் சாப்பிட்ருவேன். செய்ய முடியலைன்னாலும் பசிக்குது அப்படின்னா ஒரு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியாவது நான் நிச்சயமாக சாப்பிட்ருவேன். ஏன்னா சாப்பாடு தான் நம்மளுடைய உடம்பு வளர்க்குது. சாப்பாடு அந்த டைமுக்கு நம்ம உடம்புக்கு கொடுக்கல அப்படின்னா நமக்கும் ஆபத்து வரும், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஆபத்து வரும். சரிங்களா? அப்போ சாப்பாடுன்றது எல்லாருக்குமே 3 வேளை சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த விரதம் இருக்கும்போது அந்த அம்மன் எனக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பசி உணர்வுன்றதே ஏற்படாது. ஆனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா புரிஞ்சுக்காம இந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக சாப்பிட்டுலாம் நினைப்பேன். அதனால் எனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா புரிஞ்சுட்டு எனக்கு பசிக்கல, எங்கள் வீட்டில் நான் சொல்லிடுவேன், எனக்கு இப்போ பசிக்கல, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சுட்டு நான் அப்படியே அமைதியாக இருப்பேன். மற்ற வேலைகள்லாம் செய்வேன் எப்பயும் போல், சாப்பிடாம மட்டும் இருப்பேன். சில நேரம் தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணுறதை விட வேறு வேலைகள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தியானம் பண்ண மாட்டேன். அதை விட வீட்டு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம பார்த்துக்கக்கூடிய இடத்துல இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இந்த வீட்டு வேலைலாம் நம்ம தான் செய்யணுன்ற சுச்சுவேஷனில் இருந்தோம்னா அப்போ அதுதான் நமக்கு முக்கியம். அதை விட எதுவுமே நமக்கு முக்கியம் கிடையாது. தியானம் பண்ணுறதோ வைக்கிறதோ எதுவும் முக்கியம் கிடையாது. அப்போ ஆனால் தியானம் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லை அதெல்லாம் விட்டுப்புட்டு நான் தியானம் தான் பண்ணுவேன், கட்டுப்படுத்திக்க என்னால் முடியும், இப்போ தியானம் பண்ணுறது அதை விட வீட்டு வேலைலாம் இருக்குது கட்டுப்படுத்திக்க முடியும் அப்படின்னா கட்டுப்படுத்தலாம். நைட்டு கூட நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு கூட குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு கூட தியானம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எல்லா வேலையும் செய்யணும், எல்லா வேலையும் இருக்குது, சுற்றி நமக்கு ஹெல்ப் பண்ண இல்லை யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம போய் தியானம் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப கட்டுப்படுத்திக்க முடியல, சாமி பயங்கரமாக வருது அப்படின்னா இல்லை சும்மா லைட்டாக தான் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம திமிர்த்தனமாக வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காக வேலை ஏவணும் அப்படியே மகாராணி மாதிரி இருந்துக்கணுன்றதுக்காக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணக்கூடாது எல்லா நேரமும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா விரதம் இருக்கிற டைமில் மற்ற பசி நான் சாப்பிடாம இருப்பேன் ரொம்ப நேரத்துக்கு. ஆனால் எனக்கு ஒன்றுமே பண்ணாது, எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பேன். மேக்ஸிமம் மௌனமாக இருக்க ட்ரை பண்ணுவேன், பேசக்கூடாது. பேசினா மட்டும்தான் சாப்பிடாம இருக்கவங்களுக்கு வாய் அதிகமாக பேசினா எனர்ஜி அதிகமாக போயிடும். ஆனால் கையில் ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது வீட்டு வேலையெல்லாம் எடுத்து செய்யும் போதெல்லாம் நமக்கு எந்த ஒரு எனர்ஜியும் அதிகமாக போகாது. அதனால பேசாமல் இருக்க ட்ரை பண்ணுவேன். அந்த கொஞ்ச நேரம் தான், என்ன 10 நாளைக்கு தொடர்ந்து விரதம் இருக்க போகிறோம், ஃபுல்லாக சாப்பிடாமே கிடந்து அது ஒரு சாயங்காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நானே சாப்பிட்ருவேன். எனக்கு அடுத்து பசி ஏற்படும் போது சாப்பிட்ருவேன். அப்போ என்ன அப்படின்னா அந்த விரதம் அம்மன் அது போயிடுச்சு, விரதம் இருக்கக்கூடிய இந்த டைம் முடிஞ்சிருச்சு, இனி என் வேலையை நான் பார்த்துக்கலாம், அது என்னை இனி டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எனக்குள்ளே வர சாமி எனக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுதுன்றத நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒரு ஆளை தாரணியாக இருந்து கவனித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டது. அப்போ அதை நான் டீல் பண்ணுவேன். சரிங்களா? அதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, என்னையும் கஷ்டப்படுத்திக்கக்கூடாது, சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பை இந்த உலகத்தில் ரியாலிட்டி லைஃப்பை எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழ்கிறனால தான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கு அம்மன் சாமி வருதுன்னு சொல்லிட்டு தனி ஒரு உலகத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் எப்பயும் போய் சேர்ந்துருப்பேன், எனக்கே கட்டுப்படுத்திக்க தெரியாமல். எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழ்கிறதுலேயும் என்னென்ன வாழ்க்கைனா என்ன அதையும் நான் அம்மன் சாமி வர்றதுக்கு முன்னாடி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய அறிவை நல்லா மேம்படுத்தி வச்சுருக்கேன். அதனால எனக்கு சில நேரம் அந்த சாமி மென்டல் தனமான விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் அந்த நேரத்தில் என்னுடைய அறிவுக்கிட்ட நான் கேள்வி கேட்பேன், இதை நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அறிவிட்ட நானே சரி என்னுடைய மனசாட்சியிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி கேட்பேன். அப்போ அதை நீ பண்ணாத, அது மென்டல் மாதிரி சொல்லுது, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும். அப்போ நான் அதை பண்ண மாட்டேன். பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னா அதுவே கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும், அதுவே போயிடும். திருப்பி நான் அந்த அம்மன் சாமி அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்காது, நான் தாரணியாக இருப்பேன், தாரணிக்குரிய வேலைகளை என்னால் பண்ண முடியும். அப்போ எதுக்கு அந்த விஷயத்தை, அந்த மென்டல் மாதிரி சொன்ன விஷயத்தை நான் பண்ணணும்? அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நான் அதை தடுக்கலாம் தானே. இதெல்லாம் தான் சாமி வரும்போது நம்மளோட கண்ட்ரோல் மீறி நமக்குள்ளே அந்த சாமி என்னெல்லாம் சொல்லி கொடுக்குதோ
அதை டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள். நம சிவாய நம சிவாய நம சிவாய.